கேள்வியை கவனிங்க. சுபாஷ் சந்திரபோஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ்லேருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னா 1939. இதுக்கப்புறம் தான் ஃபார்வர்டு பிளாக்குங்கிற கட்சியை ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து மகாத்மா காந்தியடிகளின் செய்யலது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா என்ற பெண்மணி. அடுத்து இந்திய தேசிய ராணுவப்படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வி 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார் அப்படின்னா லிலித் பிரபு. அடுத்து காலவரிசைப்படுத்துக. இந்திய தேசிய ராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் 1942. ராயல் இந்திய கடற்படை கழகம் 1946 நடந்திருக்கும். இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை 1945 நடந்திருக்கும். ராஜாத்தி திட்டம் 1944 சொல்லியிருப்பாரு. அடுத்தும் காலவரிசைப்படுத்துக. இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை 1945. நேரடி நடவடிக்கையினால் ஆகஸ்ட் 16 1946 நடந்திருக்கும். ஆகஸ்ட் கொடையை அறிவித்தது 1940. தனிநபர் சத்தியாகிரகம் 1940 பட் அக்டோபர் 17 ஸ்டார்ட் ஆயிருக்கும். அடுத்து இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னா அட்லி. அடுத்து பிரிட்டிஷர் எந்த காலத்திற்குள்